டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம் ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாம எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால தேம்பி தேம்பி அழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் திரும்பி திரும்பி அழுதார். அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்ல மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகம் டு வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா லீவாயா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே, பட்ஜெட் 5ஆம் தேதி. நீங்க எங்க இருக்கீங்க? சினிமா தியேட்டர்ல போய் இருக்கீங்க. கேட்டா உலகம் டு வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்க அதை பாக்குறோம்னு சொல்லியிருக்கு. நான் அந்த முதலமைச்சரை கேட்கிறேன், பக்கத்தில் கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்தில் அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்க காங்கிரஸ் கட்சியில கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டூர் அணையில தண்ணி திறக்கல. இன்னைக்கு ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு வரல. ஆனா இன்னைக்கு அவங்க எதோ பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நீட் தேர்வை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. நீங்க சினிமா தியேட்டர்ல அவ்வளவு அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளவு நாடு எவ்வளவு மோசமான நிலைமை போயிருக்கிறது. புரட்சித்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியல் திரை உலகில் இருந்தா வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போய் இருக்கு. வர இருக்கிற 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. வருகிற 1ஆம் தேதி